ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணி 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 5 பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 25லேருந்து 30 பல் பூண்டை ரவுண்டாக குடி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இது 7லேருந்து 8 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதம் போக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா அந்த வெங்காயத்து கூடவே சேர்ந்து வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 9 பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வேக விட்டோன்னா நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 7 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாடை போக வெங்காயம் தக்காளி கூடவே வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணிலாம் ரொம்ப ஆட் பண்ண வேணாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஒரு 10 மினிட்ஸ் தட்டை போட்டு மூடி வச்சுருந்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.